நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பம் செம்பொற்கோவில் பாடின்னு நம்ம அடியார் பெருமக்கள்லாம் பொற்கோவிலாக வர்ணித்து பாடின ஸ்தலம். இப்பொழுது ஆலயத்திலே விசேஷமாக ஸ்வர்ண ரதம் தங்கத்தேரானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் தயாராக உள்ளது. ஏகம்பம் எழுந்தருள ஆகமங்களில் உற்சவங்களுக்கு நிறைய பலன் சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக தேர் உற்சவம், ரத உற்சவம் தரிசனம் பண்ணோமானா நமக்கு மறுஜென்மம் கிடையாதுன்னு ரொம்ப சிறப்பான பலன். நம்ம வாழறதே எதுக்காகன்னா மீண்டும் பிறவாமை வேண்டும், அதுக்கு தான் வாழறோம். நம்ம தேர் உற்சவம் தரிசனம் பண்ணோமானா மறுஜென்மம் கிடையாதுன்னு ஆகமங்கள் சொல்றது. என்னன்னா ரிஷஸ்தம்பா ரதஸ்தம்பா சந்தனா லுப்த தாண்டவம் சகரு தரிசன மாத்திரேன புனர்ஜென்ம ந வித்யதே அப்படின்னு வாக்கியம். சுவாமி ஈஸ்வரனை ரிஷப வாகனத்திலேயோ ரத்தத்திலையோ, அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ண, சந்தன அலங்காரம் பண்ண நடராஜரையோ நம்ம ஒரு முறை தரிசனம் செய்தாலே நமக்கு மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். அப்படி சுவாமி ரதம் சாதாரண ரதம் இல்லை, சொர்ண ரதம் தங்கத்தேர்ல எழுந்தருள போறார். வருகின்ற 12/7/2026 மாலை 7 மணி அளவிலே விசேஷமாக மகாபிரதோஷம் மாச சிவராத்திரி கூடிய ரொம்ப சிறப்பான தினம் அன்னைக்கு. அன்று மாலை சுவாமி ஏகாந்திரம் ஏலவாரக்கோழி அம்மையோடு, வேற எங்கேயும் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் தனி ரத்தமாக இருக்கும், அம்பாள் தனி ரத்தம், இப்படி தனித்தனியாக வருவா. நம்ம ஏகாம்பத்தில் சிறப்பு என்னென்னா சுவாமி அம்பாள் ஒரே ரத்தத்தில் 2 பேரும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான கண்கோடி வேணும் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு. அதனால் இந்த தங்கத்தேர் உற்சவத்தை, இந்த தங்கத்தேர் பவனியை காண பக்த கோடிகள் எல்லாம் இன்மைக்கும் மறுமைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த தங்கரத உற்சவத்தை காண பக்த கோடிகள் அனைவரும் கட்சி ஏகம்பத்தினுடைய பெரும் அனுகிரகத்தை பெற அன்போடு அழைக்கின்றோம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ.